ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சௌமி குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப பிஸியான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பிள்ளைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுத்தேன், லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன், அது போக ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சேன், இது எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது போக இது வந்து 2 நாள் ஷூட் பண்ண விளாக், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள். ஸோ வந்து வியாழக்கிழமை நான்வெஜ்ஜும் வெள்ளிக்கிழமை வந்து வெஜ்ஜும் மாதிரி நான் வந்து ரெசிபி செஞ்சேன். ஸோ அதையும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த விளாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுவும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வியாழக்கிழமை மார்னிங் பார்த்திங்கன்னா எழுந்தோன்னே முதல் வேலையாக பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா பாதுஷா தான் செஞ்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்னாச்சும் ஊறணும், அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து கடக்கடன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் பெருசாக ஷேர் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ குயிக்காக இதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினா தான் சூப்பராக இருக்கும். நம்ம ஷீரா ரெடி பண்ணி அதுக்குள்ளே போடும்போது ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வேகமாகவே கடன்னு செஞ்சுட்டேன். பாருங்கள், ஷீராவில் போட்டு ஊறினதுக்கப்புறம் எடுத்து டிஃபன் பாக்ஸில் மாற்றி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரைடேக்கு செய்கிறதுக்காக பச்சை பட்டாணி வந்து ஊற போட்டு ஊறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஸோ அதையும் இப்போ ஊற வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து பால் காய்ச்சிட்டு நல்லா ஆறணுன்னே அதுலேருந்து பாலாடை எடுத்து வச்சுட்டேன். எதுக்குன்னா இது நெய் செய்கிறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து பிரியாணி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து மட்டன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நேற்று நாள் வாங்கின மட்டன் அது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சரி, ஓகே, குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம், அவங்க அளவுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா நான் வந்து ஃப்ரைடே பூஜா பண்ணுறதுனால நான் வியாழக்கிழமை வந்து நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன். அதனால் பிள்ளைகளுக்கு மட்டும் வந்து நான்வெஜ் வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக, அதாவது 1.5 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸில் வந்து நான் வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்தேன், மட்டன் பிரியாணி. அதுக்கு தான் இப்போ தேவையான அளவுக்கு தக்காளி செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம பிடிச்சதை செஞ்சு கொடுத்தா வந்து கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் வந்து நமக்கு காலியாகி வரும். அவங்க கேட்குறது நமக்கு பிடிச்சது சில நாள் செஞ்சாலும் பிள்ளைகளுக்கு பிடிச்சதும் நம்ம வந்து கேட்டுட்டு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டு வருவாங்க. அம்மா வந்து நம்மகிட்ட கேட்டு செய்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம மேலே அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நான் பிள்ளைங்கள்ட்ட கேட்டுட்டு செய்வேன். அவங்க சொன்னாங்க, அம்மா எனக்கு பிரியாணி செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, பிள்ளைங்க கேட்குது அப்படின்னு சொல்லி கடற்கரைன்னு வந்து நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மட்டன் பிரியாணி செய்கிறது பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். நான் லிங்க்கை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ வந்து இப்போ கடன்னு நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து எக்கு வந்து அவிச்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ எப்படி டெலிட் ஆச்சுன்னு தெரில. ஸோ அது வந்து எக் மசாலா மாதிரி செஞ்சுருந்தேன் மட்டன் பிரியாணி வச்சு. ஸோ இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து வேகமாக செஞ்சு கொடுத்துடலான்ட்டு மார்னிங் வந்து செஞ்சியாச்சு. நான் மார்னிங் எவ்வளோ தான் சீக்கிரம் எழுந்திரிச்சாலுமே இந்த குக் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கு எப்படி 6:30 ஆகிடுது. நான் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா 4:15 போல் எழுந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம் போட்டு அப்புறம் பூஜா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எப்படியும் வந்து மணி 5 ஆகிடும். குளிச்சுட்டு இத்தனையும் செய்யும்போது எழுந்தோன்னே ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு தான் நம்ம வந்து கோலம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூஜா பண்ணிவிட்டு பூஜா பண்ணுறேனோ பூ போட்டு தான் பூஜா பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. நான் ஜஸ்ட்டு வந்து விளக்கேற்றி பத்தி ஏற்றி நான் சாமி கும்பிட்றேன். பூ இருந்தால் கண்டிப்பாக பூ போடுவேன் சாமிக்கு, அப்படி இல்லைன்னா பத்தி ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பால் காய வச்சுட்டு தான் அடுத்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் எப்போவுமே நம்ம வந்து பால் காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம வீட்டுக்கும் நல்லது. ஸோ பால் போல் நம்ம குடும்பம் வந்து மென்மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பால் பொங்குற மாதிரி நம்ம குடும்பம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்களும் வந்து இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கிட்டு மார்னிங் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணோன்னா பால் காய வைங்க. பால் காய வச்சா ரொம்ப நல்லது வீட்டுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சென்டிமெண்டலாக வந்து அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ஒருத்தர் மாமி தான் சொன்னாங்க, என்னோடய ஃப்ரெண்டு மாமி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க, எழுந்தோன்னா பால் காய வச்சு நீங்கள் சாமிக்கு எந்த நெய்வேத்தியம் செய்யணும்னு தேவையில்லை, அதில் கொஞ்சமாக பால் எடுத்து வச்சு சுகர் போட்டு வச்சுருங்க, அதுவே சாமி வந்து சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
பாருங்கள் பிரியாணி நல்லா பொலன்னு நல்லா ரெடியாக இருக்கு. கொஞ்சமாக செஞ்சேன், ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் நான் செஞ்சேன். ஏன்னா 2 பாப்பாவுக்கும் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஈவினிங் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா வந்து சாப்பிட்டுப்பாங்க. இது என்னோட 2 பிள்ளைகளுக்கும் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறது செஞ்சு தரதே ஒரு சந்தோஷம் தானே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த கோலம் தான் வாசலுக்கு போட்டிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளின்றதுனால. ஸோ அடுத்து நம்ம துளசி செடிக்கு கீழே இந்த கோலம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் பூஜா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜா பண்ணியாச்சு. பாருங்க, இதுதான் எங்களோட குட்டி சாமி ரூமு. நான் ஒரு செல்ஃபை தான் சாமி ரூம் மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். ஈசானி மூலையில் சாமி ரூம் வச்சுருக்கேன். இதுதான் வந்து இந்த வீட்டோட ஈசானிய மூலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நேற்று நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. ஆட்டோவில் போயிருந்தேன். அந்த ஆட்டோ அண்ணா ரெகுலராக வரவர். அவங்க வீட்டில் வந்து முருங்கை மரம் இருந்ததுனால இந்த இத்தனை முருங்கைக்காவும் வந்து எனக்கு கொடுத்தாங்க. நான் சந்தையில் பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்காய் 10 ரூபான்னு வாங்கினேன். ஸோ அந்த அண்ணா வந்து எனக்கு இது இத்தனை முருங்கைக்காவையும் ஃப்ரீயாக பறித்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து வந்து கொண்டு வந்த முருங்கைக்காவை போட்டு சாம்பார் வச்சாச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக ஆடி முதல் வெள்ளி இல்லையா, ஸோ கண்டிப்பாக சாம்பார் வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் கத்திரிக்காய், முருங்கைக்காய் ப்ளஸ் அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். அந்த ரெசிபியும் நான் பெருசாக ஷேர் பண்ணிக்கல, கடைன்னு செஞ்சுட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி அடுத்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் கடைன்னு ஷூட் பண்ணிவிட்டு நானே இது பண்ணுறதுனால அதனால் அந்த அளவுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு இன்றைக்கி மார்னிங். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால அதிகமான வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கடைன்னு வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் சைடிஷ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் உருளைக்கிழங்கு மசால் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபி நான் வந்து ஷூட் பண்ணல. சாம்பாருக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தானே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் உருளைக்கிழங்கு வச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் கிச்சன்லேருந்து வெளியே வர எனக்கு 7 ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 பார்ட் ரெசிபினா குயிக்காக முடிச்சுட்டு நம்ம வந்துடலாம். இது வந்து சாம்பார் வச்சு அடுத்து சாப்பாடு வச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய் வச்சு பாப்பாவுக்கு வாட்டர் கேன்லலாம் தண்ணி ஊற்றி எல்லாமே செய்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் கிச்சன்லேருந்து வெளியே வர 7 மணி ஆகிடுச்சு. இதான் இப்போ கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஃபுல்லாக பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனோன்னு தான் நான் வந்து சரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீஷோ ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். எனக்கு கிச்சனுக்கு வந்து என்னது லிக்விட் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி. இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. பட் வந்து இது கீழே வந்து லிக்விட் ஊற்றிக்கணும், மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரே பண்ணுறது இருக்கும், அதை போட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு வந்து 86 தான். பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது கூடவே அந்த ஸ்க்ரப்பர் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது ப்ராடக்ட்டு. ஏன்னா நல்லா ஹெவியாக இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இப்போ நான் விம்ஜெல்லில் வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு பாட்டிலில் தான் தண்ணி கலந்து வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ப்ரெஸ் பண்ண தெரில, வெளியில் தெரிச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக சாய்ச்சி வந்து ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக உள்ளே வந்து அந்த இது வந்து ஸ்ப்ரே ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. நல்லா பெருசாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வாங்குங்க. மீஷோவில் இருந்து ஜஸ்ட் 86 தான். ஜஸ்ட் 86 ரூபாய் தானே, எப்படி வருமோ நினச்சி சும்மா சொல்லக்கூடாதுங்க. குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வாங்குங்க. அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ண எனக்கு தெரில, அது கீழெல்லாம் சிந்திருச்சு. அப்புறம் கொஞ்சம் சாய்ச்சி ஸ்ப்ரே பண்ணும்போது சூப்பராக வந்துச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, 2 இந்த ஆல்பினோ காக்டைல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நான் பேசினா மட்டும் கத்துவாங்க. அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. நான் பேசினா மட்டும் இந்த இவன் நம்மளை பார்க்காம இருக்காளேன்ற கோவத்தில் கத்துவாங்க. இப்படி தாங்க நம்ம பொழப்பெல்லாம் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, இவங்க கூட நம்மளை மிரட்டுற அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்க, நான் பேசினா மட்டும் கத்துவாங்க பாருங்களேன். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தாங்களே, இப்போ நான் பேசினா மட்டும் நல்லா தான் கத்துறாங்க பாருங்கள், பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.